அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்கிற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய உண்மைகளை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். கடைசியாக பார்த்த 26ஆம் பாகத்தில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நரகத்தின் அமைதி அப்படின்னு சொல்கிற தலைப்பின் கீழாக பார்த்தோம். அதில் நரகன்றது உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எப்படி இன்றைக்கி வரைக்கும் யோசித்து நினச்சி வச்சுட்ருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனால் வேதம் அப்படி சொல்லலைன்றதை நான் தெளிவாக பார்த்தாச்சு. இருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டோடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் இதை ஏன் இப்படி யோசித்தாங்க, எப்படி நரகம் ஒரு வேதனை உள்ள இடம், அங்கே நெருப்பில் மக்கள் வாதிப்பாங்க, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கக்கூடிய இடம்ன்றதை ஏன் யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் சில வசனங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன வசனங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு, எப்படி தவறாக புரிந்து கொண்டார்கள்ன்றதை இப்போ நம்ம இந்த 27ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போய் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நரகத்தின் அமைதின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 12 இடத்துல கிரீக் வேர்டு கெஹன்னா அப்படின்ற ஒரு கிரீக் வேர்டு பார்த்தீங்கன்னா நரகம் அல்லது எரி நரகம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவர்கள் ஏன் இந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே எண்ணத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் 12 இடங்களில் கெஹன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீக் வார்த்தை நரகம் அல்லது எரி நரகம் சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டது. அதை படிக்கும்போது தான் இந்த மாதிரி நரகத்தில் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க தவறாக புரிந்து கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் என்ன உண்மை அடங்கியிருக்கின்றது இப்போ நம்ம தெளிவாக பார்த்துல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அந்த 12 இடங்கள் எங்கெங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 29ஆம் வசனம், 30ஆம் வசனம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 23ஆம் அதிகாரம் 15 அப்புறம் 33ஆம் வசனம் சொல்லி பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 10ல் 28ன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கில் 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், 45ஆம் வசனம், 47ஆம் வசனம் சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லூக்காவில் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோபில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்படி 12 இடங்களில் கெஹன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரீக் வார்த்தையை நரகம் அல்லது எரி நரகன்றதை அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா அந்த கெஹன்னாவுடைய பேசிக் என்ன, அடிப்படை என்னன்றது இப்போ நம்ம பார்த்தாகணும். கெஹன்னாவை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் 12 இடங்களில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையோட பொருள் ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ கெஹன்னான்ற அந்த ஒரு கிரீக் வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் கெஹினோம் அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல கெஹன்னான்னு சொல்லி மொழிபெயர்த்தாங்க. புரிஞ்சுங்களா? அப்படின்னா கெஹினோம் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னோம் பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அந்த இன்னோம் பள்ளத்தாக்கு தான் கெஹினோம் சொல்லி எழுதப்பட்டுச்சு. அதுதான் புதிய ஏற்பாட்டில் கெஹன்னான்னு சொல்லி மொழிபெயர்த்தாங்க. அதை மொழிபெயர்க்கும் போது நரகம் அல்லது எரி நரகம்ன்ற வார்த்தையை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அடுத்த பாயிண்டில், இந்த கெஹினோம் சொல்லக்கூடிய அந்த இன்னோம் பள்ளத்தாக்கு அங்கே என்ன நடக்கும், அது எப்படி இருக்கும், எதுக்காக சொல்லப்பட்டுச்சு அப்படின்ற விஷயங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம படிக்கணும். படிக்கலாமா? 2 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் இன்னோம் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளுடைய தன் குமாரரை அக்கினியிலே தகவித்து போட்டு. பார்த்தீங்களா? இந்த இடம் தான் இன்னும் பள்ளத்தாக்கு, கெஹினோம் அப்படின்னு சொல்லி எபிரேய வார்த்தை. புரிஞ்சுங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நித்தமும் பார்த்து பிள்ளை சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லப்படதை செய்தான். அடுத்த வசனம் 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் மோளோனுக்கென்று தன் குமாரரை ஆகிலும் தன் குமாரத்தை ஆகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு இன்னும் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி. அடுத்தது யோசுவால 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கிலே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில்
மேற்காக இன்னும் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறி போய். அடுத்த வசனம் எரேமியா 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதுக்காக அவர்கள் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. ஆதலால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது அது அப்புறம் தோப்பேத் என்றும் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். தோப்பேத்திலே இடம் கிடையாமல் போகும் மட்டும் சவங்களை அடக்கம் பண்ணுவார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் நரகம் எரிநரகம் சொல்லி எழுதப்பட்டுச்சு. அதை படிச்சுட்டு தான் அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் நரகம் எரிஞ்சிட்டு இருக்குன்ற ஒரு தவறான கருத்துக்குள்ள உள்ள வந்தாங்க. சரிங்களா? இதை குறித்து வெளிப்படுத்தின விஷயத்துலையும் இருக்குது. அதை நம்ம அடுத்த பாகத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த நரகம் எரிநரகன்ற இந்த வார்த்தைகள் எதுலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா, கிரீக் வார்த்தை. எந்த வார்த்தை? இன்னோம். புரிஞ்சுங்களா? அதாவது கெஹினோம் அப்படின்ற எபிரேய வார்த்தையில் எடுக்கப்பட்டதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த கெஹினோம் சொல்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் குமாருடைய பள்ளத்தாக்கு. அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதுக்கு தான் இப்போ வசனங்கள் ஃபுல்லாக படித்தோம் இல்லையா? அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த கெஹினோம் அதை தான் கெஹன்னான்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் கிரீக் வார்த்தையில கொண்டு வந்தாங்க. அந்த கெஹனாவை தான் நரகம் எரினாருன்னு சொல்லி மொழிபெயர்த்தாங்க. அப்போ இந்த கெஹனான்றது கிரீக்கு, கெஹினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிரேய வார்த்தை. அது இன்னும் குமாருடைய பள்ளத்தாக்குன்றதை இப்போ நம்ம பார்த்தோம், வசனத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை பார்த்துட்டோம். அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்ன்றது அடுத்த பாயிண்ட். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் மரண தண்டனை பெற்று மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே கொண்டு போய் போட்டுருவாங்க. செத்து போனவங்களை அங்கே போடுவாங்க, உயிரோட மக்களை கிடையாது. மரித்தவர்களை அங்கே கொண்டு போட்டுருவாங்க. அது மாதிரி செத்து போன மிருகங்களையும் அங்கே கொண்டு போய் போட்டுருவாங்க. அப்படி போடுறதுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டெட் பாடி கம்ப்ளீட்டாக என்ன ஆகணும்னா அழியணும். என்ன ஆகணுமா? அந்த டெட் பாடி கம்ப்ளீட்டாக அழியணும். அப்படி அழியறதுக்காக அவங்க என்ன போடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கந்தகத்தையும் அக்னியும் போடுவாங்க. அப்போ கந்தகத்தையும் அக்னியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல தூக்கி போடும்போது அந்த டெட் பாடியில் வந்து அது விழும். கந்தகமும் அக்னியும் வந்து விழும். அப்படி விழும்போது பார்த்தீங்கன்னா, பாடியில் வந்து ஒரு சில இடத்துல என்ன வந்துடுமா, அது வந்து புழு வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? இதைத்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஏசாயால அருமையாக சொல்லி காமிச்சார். படிங்க, ஏசாயால 66ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிதமாய் இருப்பார்கள். பார்த்தீங்களா? கிளியரா வந்து நம்ம என்ன பார்த்தோமோ அதுக்கான வசனத்தை கொடுத்துட்டார். இதை தான் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவர் வந்து ரெஃபர் பண்ணார். படிக்கலாம் பாருங்க. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 44, 46, 48 வசனங்கள் படிங்க. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். 46ஆம் வசனம். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். 48ஆம் வசனம். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். பாத்தீங்களா? அங்கே அவருடைய புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்குன்னு சொல்லி காமிச்சார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நெருப்பையும் கந்தகத்தையும் போட வேண்டிய நோக்கம் என்னன்னா, அந்த டெட் பாடி கம்ப்ளீட்டா அழியணும். அப்போ இந்த அடையாளத்தை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் வந்து ஏசாயாலையும் மார்க்லையும் ரெஃபர் பண்ணி காமிக்கார் அப்படின்னா, இது வந்து 2ஆம் மரணத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். 2ஆம் மரணத்துக்குள்ளாக ஒரு மனிதன் தகுதி ஆயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க உயிர்த்தெழல வரவே முடியாது. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு பாயிண்ட்டை நம்முடைய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லி காமிச்சார். இந்த காரியத்தை தான் வெளிப்படுத்தின விஷயத்தில் நம்முடைய ஆண்டவர் வந்து சொல்லி காமிச்சிருக்கார். படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பாத்தீங்களா? அக்னியும் கந்தகமும் எரியக்கூடிய கடலிலே
பங்கடைவார்கள்ன்றது வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷத்துடைய அடிப்படை என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க போகிறோம். என்ன அடிப்படைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே அடையாள பாஷைகள், நேரடியான பொருள் எதுக்குமே கிடையாது. வெளிப்படுத்தும் விஷயத்தை இன்னைக்கு அநேக உலக கிறிஸ்தவர்கள், ஆணுடைய பிள்ளைகள் ரொம்ப அதிகமாக தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே அடையாள பாஷைகள், புரிஞ்சுங்களா? அப்படின்னா இது எதுக்காக எழுதப்பட்டது சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே சொல்லப்பட்ட காரியங்கள், இந்த வசனம் படித்தோம் இல்லையா 28ல், அதில் சொல்லப்பட்ட எல்லா காரியமும் இனிமேட்டு இருக்க போகிறதே கிடையாது. அது வந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆலாக கம்ப்ளீட்டாக அழிஞ்சிரும் அப்படின்றதுக்கு தான் அந்த அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கடலை அடையாளப்படுத்தி காமிச்சாரு. அந்த அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கடல், அதனுடைய பேக்ரவுண்ட் எங்கே இருக்குன்னா, அது இன்னும் குமாரனுடைய பள்ளத்தாக்கு. அங்கே வந்து டெட் பாடியை போடுவாங்க. அதை கம்ப்ளீட்டாக அழியின்றதுக்காக கந்தகத்தையும் நெருப்பையும் போடுவாங்க. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக அழியணும், மறுபடியும் அது வரக்கூடாதுன்றதுக்காக அங்கே போடுவாங்க இல்லையா? அப்படின்னா ஒரு மனுஷன் தொடர்ந்து வாய்ப்புகள் பெற்றும் கிருபைகளை பெற்றும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட பாவத்தை வந்து மனப்பூர்வமாக செய்யும்போது மறுபடியும் உயிர்த்தெழுதல வர முடியாதுன்றதை புரிய வைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இதை எழுதி காமிச்சார். இது கூட இப்போ கிடையாது, 1000 ஆண்டு அரசாட்சிக்கு அப்புறம் தான் இந்த தண்டனை என்ன பண்ண போறாருன்னா ஆண்டவர் கொடுக்க போறான்றதையும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? இதுக்கு சம்பந்தப்பட்ட அடுத்த வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். பாத்தீங்களா? கரெக்டா சொல்ற. பாத்தீங்களா? மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டுச்சு. இது 2வது மரணம். பார்த்தீங்களா? நம்ம பார்த்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஆண்டவர் சொன்ன வசனங்கள்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அப்போ அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கடல் எதை அடையாளப்படுத்தினா 2வது மரணத்தை அடையாளப்படுத்துது. 2வது மரணத்துக்குள்ளாக ஒருத்தங்க தகுதி ஆகிட்டாங்க, போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் உயிர்த்தெழுதல்ல அவங்க வரவே முடியாதுன்றதை அங்கே சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இது சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனம் படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதில் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசி கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த மிருகம் அந்த கள்ள தீர்க்கதரிசி பிடிக்கப்பட்டார்கள். அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த அக்னி கடலில் தள்ளப்பட்டாங்கன்றது சொல்லி காமிக்கிறாங்க. அந்த மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா உண்மையிலே என்ன பண்ண மாட்டீங்கன்னா நீங்க யாரும் தூங்க மாட்டீங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. நீங்க அது வரைக்கும் நல்லா நிம்மதியா தூங்குங்க. மிருகமும் அந்த கள்ள தீர்க்கதரிசியும் யாருன்றத வசனத்தை பாயிண்டா கிளியரா நம்ம கண்டுபிடிச்சலாம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். இந்த வசனத்தை கூட அநேகர் தவறா புரிந்து கொண்டு இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் சொல்லி நினைச்சுக்கிறாங்க இல்லையா? ஆனா அந்த மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவர் வந்து அவங்களே கொண்டு போய் அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய அந்த 2ஆம் மரணத்துக்குள்ள தள்ளிட்டார். அப்புறம் எப்படி சதா காலங்களிலும் அங்கே பாதிக்கப்பட முடியும் அப்படின்னா, சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்னா என்ன அர்த்தம்ன்றதை இப்போ நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சியுடைய முடிவில் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். படிக்கலாமா? பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி. பாத்தீங்களா? 1000 வருஷம் முடிஞ்ச உடனே சாத்தான் காவலிருந்து விடுதலை ஆவான். விடுதலை ஆகி என்ன பண்ணுவா? படிங்க. 8ஆம் வசனம். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தரையா இருக்கும். பாத்தீங்களா? சாத்தான் காவலிருந்து விடுதலையாகி மறுபடியும் ஜனங்களை மோசம் போக்குவான். இதெல்லாம் ஃபியூச்சர் பிளான், என்ன நடக்க போகுதுன்றது ஆண்டவர் தெளிவாக பேசியிருக்காரு. இதை குறித்து அநேகமாயிரம் ஆச்சரியமான உண்மைகள் இருக்குது. ஆண்டவர் சித்தமானால் உங்களை கேட்குறவங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா தொடர்ந்து கேளுங்க. இந்த உண்மைகளை நம்ம பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்போ 1000 ஆண்டு அரசாட்சி முடிவில் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். அப்போ அநேக ஜனங்களே அவன் மோசம் போக்குவான். அப்படி மோசம் போக்கும்போது அடுத்தது 9ஆம் வசனம். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும்
பிரியமான நகரத்தையும் வணைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. பார்த்தீங்களா? ஸோ சாத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் என்ன பண்ணுவார்னா வானத்திலிருந்து அக்னி இறக்கி பட்சித்து போடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் வந்து ஒரேடியாக அழிச்சிருவார். சதா காலங்களும் வாதிக்க மாட்டாரு, இங்கே தெளிவுபடுத்திட்டார். அப்படின்னா அந்த 10ஆம் வசனத்தில் சதா காலங்களும் வாதிக்கப்படுவார்கள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும்போது 1000 ஆண்டு சாட்சி முடிவில் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். சாத்தானும் அவன் கூட்டத்தாரையும் ஆண்டு என்ன பண்ணுவார்னா ஜட்ஜ்மெண்ட்டில் கொண்டு போவார் இல்லையா? அப்படின்னா அது ரொம்ப நாள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் அப்படின்னா அது ரொம்ப நாள் கிடையாது. வாதிக்கப்படுறது ஜட்ஜ்மெண்ட்டு. அவங்க நெருப்பில் போட்டு வாதிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் சொல்லி காமிக்கிறாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் சதா காலங்கள் கிடையாது. எப்படி தெரியுமா? படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். பாத்தீங்களா? இதுதான் கேப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1000 ஆண்டு சாட்சி முடிஞ்ச உடனே சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்ட சாத்தான் வந்து ஜனங்களை மோசம் போக்குவான். ஜனங்களை மோசம் போக்கின உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவங்களை ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போவார். ஜட்ஜ்மெண்ட்னா 2ஆம் மரணத்துக்குள்ளே அதான் வாதிக்கப்படுறது கொண்டு போவார். 2ஆம் மரணத்துக்குள்ளே கொண்டு போகும்போது அது ரொம்ப நாள் வாதிக்கப்பட மாட்டாருங்க. ரொம்ப நாள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டார். கொஞ்சம் பீரியட் மட்டும்தான். லிட்டில் சிஷன் சொல்லி எழுதியிருப்பாரு. படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். பாத்தீங்களா? இந்த கொஞ்ச காலம் தான் சதா காலம் வாதிக்கப்படுவான்றத 10ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ரொம்ப கிளியரா நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னும் கூட உங்களுக்கு தெளிவில் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து 1000 ஆண்டு சாட்சி முடிஞ்ச உடனே அந்த கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணுவார்னா நியாய தீர்ப்பு கொடுப்பாரு. கொடுத்து முடிச்ச உடனே ராஜ்யத்தை கொண்டு போய் பிதாவிட்ட கொடுத்தாகணும். அதை குறித்து தான் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். பாத்தீங்களா? இந்த சாத்தான் அவனுடைய கூட்டத்தார் எல்லாரையும் வந்து ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு அவங்க அழிச்சிட்டு ராஜ்யத்தை கொண்டு போய் பிதாவாகிய தேவன்கிட்ட கொடுத்துருவார்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? இந்த கேப்பு தான் வாதிக்கப்படக்கூடிய இடமாக 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, மறுபடியும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த நரகம் எரி நரகம்ன்ற கான்செப்டை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புதிய ஏற்பாட்டில் 12 இடங்களில் நரகம் எரிநரகன்ற வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டுச்சுன்றதை பார்க்குறோம். இது எப்படி எழுதினாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரீக் வார்த்தை இன்னோம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கெஹன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீக் வார்த்தையை நரகம் எரிநரகன்னு சொல்லி மொழிபெயர்ந்தாங்க. இந்த கெஹன்னான்னு சொல்லக்கூடிய கிரீக் வார்த்தை எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் கெஹின்னோம் அப்படின்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு பார்க்குறோம். அப்படின்னா கெஹின்னோம்னா என்ன அர்த்தம்னா இன்னும் பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். இன்னும் பள்ளத்தாக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். அங்கே என்ன நடக்கும்னா நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தண்டனை பெற்று மரித்தவர்களை கொண்டு போய் அங்கே போடுவாங்க. உயிரோட கிடையாது, மரித்தவர்களை கொண்டு போய் அங்கே போடுவாங்க. அப்போது அந்த இடத்துல அந்த டெட் பாடி கம்ப்ளீட்டாக அழியணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கந்தகத்தையும் அக்னியையும் தூக்கி போடுவாங்க. புரிஞ்சுங்களா? அதை குறித்து தான் ஆண்டவர் வந்து ஏசாயால பேசினாரு, மார்க்ல பேசினான்றதை நம்ம பார்த்தோம். புரிஞ்சுங்களா? அப்போ கந்தகத்தையும் அக்னியையும் போடக்கூடிய நோக்கம் என்னன்னா அந்த டெட் பாடி கம்ப்ளீட்டாக அழியணும். அழியிறது வந்து எதுக்கு அடையாளம் ஆண்டு வச்சிருக்காருன்னா 2ஆம் மரணத்துக்கு அடையாளம் வச்சிருக்கான்றது தான் எங்கே பார்த்தோன்னா வெளிப்படுத்தின விஷயத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விஷயத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விஷயத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை பார்த்தோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த வசனங்கள்லாம் எதை சொல்லுதுன்னா, அதாவது இந்த பாதாளமும் சரி, இந்த மரணமும் சரி, இந்த மிருகமும் சரி, கள்ளத்திற்கு சரி, எல்லாருமே இனிமே மறுபடியும் இருக்க மாட்டாங்க. மரணம் இனிமேட்டு இருக்காது, மிருகம் இருக்காது, கள்ளத்தீர்க்கதரிசி இருக்காது, சாத்தானும் அவனோட கூட்டத்தாரும் மறுபடியும் இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் ஒரே அடி அழிச்சிருவாரு. இது 2ஆம் மரணத்தை தெளிவுபடுத்தி காமிச்சார். இந்த காரியங்கள் புரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அநேகர் வந்து நரகம் எரிஞ்சிட்டு கொண்டதை தவறாக புரிஞ்சுட்டாங்கிறத இப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். சரி, பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் சில வந்து ஜென்ரலாக பொதுவாக இருக்கக்கூடிய சில விளக்கங்கள் என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ மனுஷன்
மறிக்கிறான். அவன் செய்த செய்கைகளுக்கு தக்கதாக என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்பு கொடுக்குறான்றதான் அநேகர் தவறாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா நியாய தீர்ப்பத்தை அவங்களுக்கு தெரியல இல்லையா. அப்போ அந்த எண்ணங்கள் தவறுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை நம்ம சரின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு பாருங்க, இந்திய அரசியல் சட்டம் இருக்கு இல்லையா, மேக்சிமம் தண்டனை என்ன கொடுக்குறாங்க? தூக்கு தண்டனை. ஏன்னா அவன் வேதனைப்படக்கூடாது, அவன் வந்து மரணத்துக்குள்ள போனதான் கான்செப்ட் தவிர வேதனைப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா இந்திய தண்டனை சட்டமே அப்படிதான் சொல்லுது. அப்போ ஆண்டவர் வந்து அதை விட மோசமானவர். அப்படின்னா மனுஷனை சதா காலையிலும் வாதிச்சு வேதனைப்படுத்தி கொடுமைப்படுத்தி அப்படி அழிப்பாரா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, நம்முடைய பிள்ளைகள் என்னோட குழந்தை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறான், அவன் எதுவுமே கேட்காம தொடர்ந்து தவறுகள் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு நாள் நைட்டை அவன் தூங்கும்போது நான் வந்து பெட்ரோல் ஊற்றி அவனை கொளுத்திட்டோமா என் குழந்தைய? இல்லை நீங்கள் யாராவது மாதிரி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன்ல. ஏன்னா நமக்கு இரக்கம் இருக்குல்ல, அன்பு இருக்குல்ல. எவ்வளோதான் தவறு பண்ணாலும் நம்ம மாதிரி பண்ண மாட்டோம் இல்லையா. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பாக இருக்கிற தேவன் எப்படி கொளுத்துவார்? தண்டனை இல்லைன்னு சொல்லலை, நரகம் இல்லைன்னு தான் பைபிள் சொல்லுதே தவிர தண்டனை இருக்குது. அதை குறித்து பேசியிருக்காரு இல்லையா. பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. பாத்தீங்களா, கர்த்தர் சிருஷ்டிக்கிறார், பனிஷ்மெண்ட் கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பனிஷ்மெண்ட்ன்றது நரகம் கிடையாது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நியாய தீர்ப்பு தண்டனை என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்த பாயிண்ட்ல, சரிங்களா? அதை கண்டுபிடிக்கலாம். அப்ப நரகம்ன்றது பாத்தீங்கன்னா சாத்தானுடைய பரிபூர்ணமான உபதேசம். அந்த உபதேசம் வேதத்துக்குள்ள கிடையாதுன்றதா ஆண்டவர் வசனத்து மூலமா தெளிவுபடுத்தி காமிச்சார் இல்லையா. அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணமே தவிர நரகம் கிடையாது. மனிதனே, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு தான் திரும்பவே தவிர நரகத்துக்கு திரும்ப மாட்டேன்னு சொல்லி காமிச்சார். அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்க மாட்டேன்றத தெளிவா சொல்லி காமிச்சார். படிக்கலாமா? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டார். ஒரு மனுஷனுக்கு தண்டனையாக பார்த்தீங்கன்னா மரண தண்டனை தான் கொடுக்குறாங்க இல்லையா. அப்படின்னா உலகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், வேற வேற நாடுகளில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, அரசியல் சட்டமே சொல்லுது. சில பேர் ஷூட் பண்ணுறாங்க, சில பேர் தலையை வெட்டுறாங்க, அதான் இம்மிடியட் மரணங்கள் உள்ள வந்துருச்சு. ஆனால் சதா காலம் பாதிக்கப்படுவார்னு சொல்லி நம்ம நம்புற மாதிரி எவ்வளோ பெரிய தவறாக இருக்கும் இல்லையா. அப்படின்னா மனுஷனை இரக்கம் காமிக்கும் போது மனுஷனை விட அன்பா இருக்க நம்ம தேவன் எவ்வளோ பெரியவர் இல்லையா. அப்ப மனுஷன் நீதிமானா, நம்முடைய ஆண்டவர் நீதிமானா? நீங்க யோசிச்சு பாருங்க. படிங்க, யோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மனுஷன் தேவனை பார்க்கலும் நீதிமானா இருப்பானோ? பாத்தீங்களா, மனுஷன் தேவனை பார்க்கலும் நீதிமானா கிடையாது, அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லி காமிச்சார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் அன்பான ஆண்டவர். பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாத்தீங்களா, நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனே தான் பெற்ற மகனை கொளுத்த மாட்டாங்கல்ல. அப்ப அன்பா இருக்கக்கூடிய ஜீவனை கொடுத்த நம்முடைய ஆண்டவர் நம்மளை எப்படிங்க நெருப்புல போய் கொளுத்துவார்? அவரு எப்படி நெருப்புல வாட்டுவார்? அப்படின்னா அப்ப இந்த கள்ள தவறான உபதேசம் சாத்தான் மூலமா வந்துச்சு. எந்த சகோதரையும் குறை சொல்றதுக்கு நம்ம தகுதி கிடையாது, அதெல்லாம் அறியாமை. ஆனா நம்மளோட ஒரே பாயிண்ட், இந்த உலகம் ஃபுல்லா பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. சாத்தான் தான் இவ்வளோ தவறான விஷயங்களை உலகத்துல கொண்டு வந்து அநேக ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறான், வஞ்சிக்கிறான்றதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியே ஆண்டவர் கோபம் கொண்டால் கூட எவ்வளவு நாள் கோபப்படுவார்? அவரு ஒரு நிமிஷம் தான் அவருடைய கோபம். படிக்கலாமா? சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. பாத்தீங்களா, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், அவருடைய தயவு நீடிய வாழ்வுன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த வசனம் படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 8-9 வசனங்கள் படிக்கலாம். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் முதல், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார்,
என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். பார்த்தீங்களா, எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிருறான்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்படின்னா நம்முடைய பாவங்கள் அவர் எங்க தூக்கி போட்டாராம்? ஒரு சிம்பாலிக்கா ஒரு அடையாள பாஷையில பேசி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். பாத்தீங்களா, பாவத்தை ஃபுல்லா முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டாராம். ஒரு இதெல்லாம் வந்து அடையாள பாஷைகள். இப்போ நம்ம முதுகு நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுல்ல. அதனால நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்ஸ் நம்மளை மன்னிச்சிட்டாருனா, எப்படி மன்னிச்சாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் விலையேறப்பட்ட ரத்தத்தினால மன்னிச்சிட்டாரு இல்லையா? மன்னித்தவர் மறுபடியும் நம்ம பாவத்தை பார்க்க மாட்டாரு. புரிஞ்சுங்களா? அப்படின்னா தண்டனை இல்லைன்னு சொல்லல, தண்டனை இருக்குது, பனிஷ்மெண்ட் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும், வெயிட் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா நம்முடைய பாவங்களை அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். அப்புறம் எப்படி மறுபடியும் நம்மளை அவர் வந்து பாவியாக வந்து தண்டனைகளை கொண்டு போவார்? கொண்டு போக மாட்டார். காரணம் என்ன? அவருடைய கிருபை ரொம்ப பெருசு. சங்கீதம் 103 12ஆம் சங்கீதம் படிங்க. சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பாத்தீங்களா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரம் இருக்குதோ அவ்வளோ தூரம் பாவங்களை விலக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா முழுக்க முழுக்க கிருபையை மட்டுமே, அன்பை மட்டுமே காமிச்சு நம்முடைய ஜீவனங்களை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை இன்னைக்கு உலகத்தில் கூடிய சாத்தான் தவறாக என்ன பண்ணிட்டான்னா புரிய வச்சிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நெருப்பில் கொளுத்துற விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சரியான ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு உங்களுக்கு. இப்போ இந்த நெருப்பில் கொளுத்துற விஷயங்களை ஜனங்களை அறியாமல் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நெருப்பில் ஜனங்களை கொளுத்துங்க அப்படின்ற விஷயத்த என்னுடைய சிந்தனையில் கூட அது கிடையாது, என் இருதயத்தை அது கிடையவே கிடையாது. அப்புறம் யார் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஆண்டு ரொம்ப வேதனையோடு கேட்குற மாதிரி சில வசனங்களை சொல்றார். படிக்கலாமா? எரேமியால 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தங்கள் பிள்ளைகளை பாதாளுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாதாளின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்படுவேன். இவர்களை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை. இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. பாத்தீங்களா, என்னுடைய இருதயத்தில் தோன்றதே கிடையாது. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாத்திலாம் பேச மாட்டார். சில வசனங்கள் சரியா புரியல அப்படின்னா அது ஆண்டவர் மாத்திட்ட அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு, நமக்கு தான் வசனங்கள் புரியலன்னு அர்த்தம் இல்லையா? அப்படின்னா என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த விஷயங்கள் என்னை இருதயத்தில் தோன்றதே கிடையாது, நான் அதை டீச் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோளலுக்கென்று தீக்கடக்கும்படி இடம் கொடாதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதே, நான் கர்த்தர். பாத்தீங்களா, யாரையுமே தீக்கடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் கொடுத்த ஆண்டவர் எப்படி அவர் தீக்கடக்கம் பண்ணுவார் அவருடைய பிள்ளைகளை? யோசிக்கணும் இல்லையா? மனுஷன் தேவனை விட நீதிமானா? இல்லைன்னு சொல்லி காமிச்சார். எரேமியால 32ஆம் அதிகாரம் 34 35 வசனங்கள் படிங்க. எரேமியா 32ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல். அவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். அவர்கள் மோளலுக்கென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்கம் பண்ணும்படி இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாதாளின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவருப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே தோன்றினதும் இல்லை. பாத்தீங்களா, நான் சொல்லவே கிடையாது, என் மனசுல கூட தோன்றினது கிடையாது. நெருப்புல கொளுத்துற விஷயங்கள் அப்படிப்பட்ட ஆண்டு எப்படி கொளுத்துவாரு? அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிங்க. சாத்தான் உலகத்தை ரொம்ப அதிகமான அந்த வஞ்சகத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் மறுபடியும் அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நம்முடைய ஆண்டவர் அன்பான ஆண்டவர், அதை புரிந்து கொள்ளுங்கள் சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த நரகம்ன்றது சாத்தானுடைய பரிபூர்ணமான உபதேசம். அதைத்தான் ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு நம்புறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு மட்டும் விசேஷ விதமாக உண்மைகளே ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இந்த நரகத்தை குறித்து இன்னொரு விளக்கம் நம்ம படிக்க போறோம். புரிஞ்சுங்களா? படிக்கலாமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்த தூதர்களை
தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. பாத்தீங்களா, இந்த பாவம் செய்த தூதர்களை எங்க தள்ளிட்டாராம்? அவரு நரகத்துல தள்ளிட்டாராம். யார? இந்த கெட்டு போன தேவதூதர்களே பிசாசின் ஏஜென்ட்ஸே கொண்டு போய் நரகத்தை தள்ளிட்டாராம். அப்ப நரகத்துல இந்த கெட்டு போன தேவதூதர்கள் சதாகாலம் பாதிக்கப்படுறாங்களா? இல்லையே. அப்படின்னா கெட்டு போன தேவதூதர்கள் தான், அவங்கள வச்சுதான் இன்னைக்கு பிசாசானவன் உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறான். படிக்கலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல லைனா படிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தின் கழித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாத்தீங்களா, இந்த பொல்லாத ஆவியோட சேனைகள் தான் இன்னைக்கு உலகத்தை ஏமாத்திட்டு இருக்குது, சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருந்து. அப்ப 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன படிச்சோம்? கெட்டு போன தேவதூதர்களை தப்ப விடாமல் அந்தகார சங்கினால் கட்டி நரகத்தில் அடைச்சிட்டான்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த இடத்துல நரகன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிரீக்ல டார்டரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீக் வார்த்தை எழுதியிருப்பாங்க. என்ன அர்த்தம்னா பவர்லெஸ், அரஸ்டட்னு அர்த்தம். பவர்லெஸ் என்ன அர்த்தம்னா, கெட்டு போன தேவதூதர்கள் மறுபடியும் அவங்க முன்னாடி மாம்ச சரீரம் எடுத்தாங்க இல்லையா? எங்க? ஆதி ஆமத்துல நோவுடைய டைம்ல அவங்க மேலேருந்து கீழே மாம்ச சரீரம் எடுத்து மனுஷகுமாரத்தில் கல்யாணம் பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க மறுபடியும் மாம்ச சரீரம் எடுக்க முடியாது. அதை தான் இங்க சொல்லி காமிச்சிருக்காரு, பவர்லெஸ் அரஸ்டட்னு. அப்போ இந்த இடத்துல 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஹெல் அப்படின்ற வார்த்தைக்கு கிரீக் வார்த்தை என்ன? டார்டருன்ற கிரீக் வார்த்தை என்ன அர்த்தம்னா பவர்லெஸ் அரஸ்டட்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? இன்னொரு விளக்கம் பார்க்கலாமா? பாருங்க, யோனா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம், 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் படிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இப்ப யோனா எங்க இருக்காரு? மீன் வயிற்றுல இருக்காரா? கரெக்டா? அடுத்தது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதரர்களே, யோனா எங்க இருக்காரு? மீனுடைய வயிற்றுல. ஆனா என்ன அடையாளப்படுத்துறாரு? பாதாளம் சொல்லி அடையாளப்படுத்துறாரு. இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா பெல்லி ஆஃப் ஹெல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப நரகன் சொன்ன உடனே அந்த அர்த்தங்களை நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் நெருப்புல கொளுத்த மாட்டான்றதை தெளிவுபடுத்திட்டார். நரகன்றது பாதாளம், பிட்டுன்றது நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டார் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவரே மறிச்சு எங்க தான் போனாரு? அதே நரகத்துக்குள்ளதான், அதே பாதாளத்துக்குள்ள தான் போனாருன்னு சொல்லி ரோமர் 10:7 சொல்லுது. புரிஞ்சுங்களா? அப்ப நரகன்றது, பாதாளம்ன்றது, பிட்டுன்றதுனா ஒரே அர்த்தம். அது இருள் சூழ்ந்த இடம், எ பிளேஸ் ஆஃப் டார்க்னஸ். அப்போ இந்த இடத்துல யோனால் என்ன சொல்றாரு? மறுபடியும் படிக்கலாமா? யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். அப்ப பாதாளம் சொல்லி என்ன சொல்றாருன்னா, மீனுடைய வயிற்றை தான் பாதாளம் சொல்றாரு. ஏன்னா அந்த இடத்துல இருந்து யோனா என்ன பண்ண முடியலன்னா எதுவுமே பண்ண முடியலன்றத சொல்லி காமிக்கிறார். தவிர அங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க மாதிரிலாம் அர்த்தத்துல சொல்லவே முடியாதுன்றது தெளிவா புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் சாத்தானால ஏற்படுத்தப்பட்ட தவறான உபதேசங்களே தவிர நம்முடைய ஆண்டவர் சொன்னது கிடையாதுன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? வசனம் படிக்கலாமா? பாருங்க, மார்க் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மார்க் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராக உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறான். பாத்தீங்களா? அப்படின்னா இந்த ஆத்மான்றது, நரகன்றது, இது எல்லாமே மனுஷனுடைய கற்பனைகள். இந்த மனுஷனுடைய கற்பனைகளை தான் உபதேசங்களா போதித்து வீணாக எனக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆண்டோடைய பிள்ளைகள் சொல்லி ஆண்டவர் ரொம்ப அருமையா சொல்லிட்டார். இதை குறித்து ஏசாயா பேசியிருக்காராம். படிக்கலாமா? ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷமான ஆசீர்வாதத்தை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா ஆத்மா அப்படின்றது ஒரு தவறான சாத்தானுடைய உபதேசம் அப்படின்றது தெளிவாக பார்த்துட்டோம். ஆத்மானா என்னன்னா சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஜீவனுள்ள மனுஷன்தான் ஆத்மான்றதை ஆண்டவர் நிரூபித்தார். அடுத்து என்ன பார்த்தோன்னா நரகம் அப்படின்றது. நரகத்தில் மனுஷனை கொண்டு போய் போட்டுருவாங்க. அது வேதனை உள்ள இடம், அழகையும் பற்கடிப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது சதா காலையில் வாட்டுவாங்கன்றத பார்த்தோம். இதெல்லாம் யார் சொன்னது? உலகம் சொன்னது. உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? உலகத்தினுடைய போதகர்கள் கிடையாது. அவங்க தப்பா நினைக்க வேண்டாம், அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தானுடைய செய்கைகள். புரிஞ்சுங்களா? அதனால தான் பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லி காமிச்சாரே தவிர வேற எதுவுமே ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லலை. ஏன்னா மற்ற பிள்ளைகள்லாம் அறியாமல் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னா இந்த நரகம்ன்றது என்ன அர்த்தம்ன்றது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்? பழைய ஏற்பாட்டில் ஷியோல்ன்ற வார்த்தை. புரிஞ்சுங்களா? ஷியோல்ன்ற வார்த்தையை எப்படிலாம் மொழிபெயர்த்தாங்க? பாதாளம், கிரேவ், அப்புறமா நரகம், ஹெல், அப்புறமா பிட்டு, குழி அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்தாங்க. என்ன அர்த்தம்? எ பிளேஸ் ஆஃப் டார்க்னஸ், செய்கை வித்தே அறிவு இல்லாத இடம். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மரித்து பாதாளத்துக்குள்ள, நரகத்துக்குள்ள, குழிக்குள்ள போனான்றதை படித்தோம் இல்லையா? அப்படின்னா அங்கே எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள ஒரு 3 நாள், ஏறக்குறைய 3 நாள் உள்ள இருந்தார். அதுக்கப்புறம் உயிர் தெழுந்தான்றதையும் நம்ம படித்து பார்த்தோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த நரகன்ற கான்செப்ட் எப்படி வந்துச்சாம்? புதிய ஏற்பாட்டில் நரகம் அல்லது எரி நரகன்றத 12 இடங்கள்ல எழுதப்பட்டுச்சு. எப்படி எழுதினாங்க? கெஹன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீக் வார்த்தையில் தான் மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்றதை பார்த்தோம். கெஹன்னான்னு என்ன அர்த்தம்? அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பழைய ஏற்பாட்டுக்கு போனோம் இல்லையா? அப்படின்னா கெகினோம் சொல்லக்கூடிய எபிரேய வார்த்தையில தான் கெஹன்னா மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அப்படின்னா கெகினோம்னு என்ன அர்த்தம்? இன்னும் குமாரனுடைய பள்ளத்தாக்கு. இன்னும் குமாருடைய பள்ளத்தாக்கில் என்ன பண்ணுவாங்க? செத்து போன மனுஷனை கொண்டு போய் போட்டு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா டெட் பாடி அழியறதுக்காக கந்தகத்தையும் நிரப்பியும் போடுவாங்க. இந்த கான்செப்ட் அது எதுக்காக கொண்டு வந்தார்னா, 2ஆம் மரணம். 2ஆம் மரணத்துக்குள்ள ஒருத்தங்க போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வெளியே வர முடியாதுன்றதுக்கு தான் அதை சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்ப இதை தான் வெளிப்படுத்தும் விஷயத்தை சொல்லி காமிச்சார். மிருகமும் கள்ளத்திற்குதரிசியும் மரணமும் கூட எங்க தான் போயிடுமா? அந்த 2ஆம் மரணத்துக்குள்ள போயிடும். அப்போ இனிமேட்டு மரணமும் கிடையாது, துக்கமும் கிடையாதுன்றதை அதை நிரூபிக்கிறதுக்காக தான் அதை சொல்லி காமிச்சார். அப்படின்னா நரகம்ன்றது சாத்தானுடைய உபதேசம், அதுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லை. நரகன்றது என்னன்னு பார்த்தோம், அது டார்க் பிளேஸ். புரிஞ்சுங்களா? மனுஷன் செத்த உடனே அங்கே போயிடுவாங்க. செய்கை வித்திய அறிவு ஞானம் எதுவுமே கிடையாதுன்றது தெளிவாக பார்த்தாச்சு. அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் என்ன? வரக்கூடிய அடுத்த காணொலியில் கட்டாயம் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த பாடங்களை நீங்கள் தியானிங்க. சந்தேகம் இருந்தால் நீங்கள் தைரியமாக நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அதுக்கான விளக்கங்களை கட்டாயமாக அவருடைய கிருபையில் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி பார்க்குறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் ஆண்டவர் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.